இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடியது கீர்த்திகா, அதாவது இந்த இன்டர்நேஷனல் தமிழ் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதற்கு கோஆர்டினேட்டராக இருக்கிறார். அவரோட வணக்கம் கீர்த்திகா. வணக்கம். என்ன what do you think என்ன மாதிரி இன்றைக்கு இந்த ஈவென்ட் இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்களேன். It was amazing. First and foremost, நீங்க வந்திருந்த எல்லா மீடியா அண்ட் கெஸ்ட் எல்லாருக்கும் மிக மிக பெரிய நன்றி. நீங்க இல்லாம உங்களோட ஆதரவு இல்லாம for sure இவ்வளவு தூரம் நாங்கள் செஞ்சு அதோட சேர்த்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பிக் டர்ன் அவுட் வந்துட்டு நிறைய பேர் ஃபிலிம் சப்மிட் பண்ணாங்க. ஸோ we're excited. இனி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும் இந்த டர்ம். ஸோ இன்னும் ஆர்வமா இருக்கிற மாதிரி. எத்தனை திரைப்படங்கள் சோஃபார் தமிழ் திரைப்படங்கள் வந்திருக்குது? இந்த நாங்கள் செலக்டட் ஃபிலிம்ஸ் வந்து 55 படங்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதில் தான் இந்த வீக்கெண்ட் ஸ்க்ரீன் பண்ணப்படும். ஸோ அமாங் தட் நிறைய கெனேடியன் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, இப்படி நிறைய இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபிலிம் சப்மிஷன். இது வந்து நீங்கள் 5வது வருடமாக கனடாவில் செய்கிறீர்கள். அப்ப இதுல எத்தனை கனேடிய திரைப்படங்கள், இதுல எங்களுடைய கனேடிய மக்களால் உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் வருகிறது? ஒரு எண்ணிக்கை சொல்லாத அளவுக்கு அவ்வளவு நிறைய படங்கள் வந்திருக்குது. ஸோ எங்கட நாட்டிலேயுமே நிறைய திறமையான இயக்குநர்கள், நடிகர்கள், பாடகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க்கை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம் என்று சொல்றீங்க. அப்ப இந்த வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய இளைய சமுதாயங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய யங் பீப்புளுக்கு அவையிலேயும் இப்படி இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எஸ், கண்டிப்பா. இது ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்ம். அதோட ஃபவுண்டர் செந்தூரன் நடராஜன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை நாங்கள் டெஃபினட்டா அதை பாதிச்சு வளர்ந்து தான் போகணும் கண்டிப்பா. அதாவது கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இளம் சமுதாயங்கள் இந்த பாட்டு, டான்ஸ் அதுகளுக்கு தான் அவை முக்கியத்துவம் தருகிறார்களே தவிர இந்த நடிப்பு துறையில யாரும் ஆர்வம் காட்டுற மாதிரி இல்லை. அப்போ அவைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? இங்கே எங்களோட கம்யூனிட்டியிலே நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்கள செல்ல விட்டு வழியில வந்து அந்த நம்பிக்கையோட அவங்க வந்தாங்கன்னா ஃபார் ஷூர் அவங்களை கைட் பண்றதுக்கு எங்களோட கம்யூனிட்டியில நிறைய திறமையான மென்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய டைமுக்கு. அதாவது மேலும் மென்மேலும் இந்த திரைப்பட விழா அடுத்த வருடம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனேடிய தமிழன், அதாவது டொரண்டோவிலே நடைபெறுகின்ற இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 5வது வருடமாக நடத்துகிறார்கள். அதை பற்றி கூறப்போகிறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் கலைஞர்கள், இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் எல்லாம் இங்கு நடிப்பு துறையிலே வர வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்கள். மறக்காதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல். இதற்காக எங்களுடைய ஆசிரியரும் அது மட்டுமல்ல எழுத்தாளர், நாடக கலைஞர் என்று பல முகங்கள் கொண்ட டொரண்டோவிலேயே மிக பிரபலியமான எங்களுடைய கணபதி ரவீந்திரன் ஐயா இருக்கிறார். வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வணக்கம். கனடிய தமிழன் யூடியூப் சேனலுக்காக பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமைக்குரிய நாள். அதாவது கனடிய மண்ணிலே கனடா சர்வதேச தமிழ் திரைப்பட விழா ஒன்றினை அருமை நண்பர் செந்தூரன் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர் எங்கேயுமே தன்னுடைய பெயரை பிரபலப்படுத்த விரும்புவதில்லை. கடந்த 5 ஆண்டுகளை இது 5வது ஆண்டு மிகச் சிறப்பாக இது செய்து வருகின்றார், செயலாற்றி வருகின்றார். இது நிச்சயமாக எங்களுக்கு தேவையான ஒரு விழா. ஏன் அப்படி சொல்கிறேன்? கனடாவிலே ஆரம்பத்திலே உயிரே என்று தொடங்கிய படத்திலிருந்து நானும் 2 படங்களை தயாரித்திருக்கிறேன். கதிரொலி, கனேடியன் என்ற 2 படங்களை, முழுமையான படங்களை தயாரித்த வகையிலே எங்களுடைய படைப்புகள் ஆங்காங்கே வெளிவந்து கொண்டு முழுமையான அந்தஸ்து பெறுகின்ற நிலைக்கு வரவில்லை. ஆகவே சர்வதேச திரைப்பட விழாவின் ஊடாக எங்களுடைய படைப்புகளும் இங்கே சேர்க்கப்பட்டு, அதாவது உலகின் பல பாகங்களிலிருந்தும் இந்த சினிமா துறையோடு ஈடுபாடு கொண்டவர்கள், அதை தயாரிப்பவர்கள், படம் எடுப்பவர்கள், நடிப்பவர்கள் அத்தனை பேரும் உள்வாங்கி, இதில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்றால் கடந்த ஆண்டு சீனா நாட்டை சேர்ந்தவர்கள் கூட இந்த விழாவிலே கலந்து இங்கே வந்திருந்தார்கள். ஆகவே அனைத்து உலக உறவுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வாக டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கிறது. இந்த திரைப்படத்திலே இந்த விழாவிலே எங்களுடைய, அதாவது இந்த கனடாவிலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்கள் எடுத்த திரைப்படங்களும் வருகின்றதா? நிச்சயமா வருகிறது, நிச்சயமாக இருக்கு. இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கனடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கும், அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த நடிகர்கள், டைரக்டராக எங்களுடைய சமுதாயம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லையா? நிச்சயமா இருக்கும். அது மட்டுமல்ல, ஒருவரை ஊக்குவிப்பதற்கு, தட்டி கொடுப்பதை போன்று ஒரு சிறந்த டைரக்டர், சிறந்த கதையாசிரியர் அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் எழுத வேண்டும் என்ற ஆரம்பங்கள் ஒரு சின்ன மனவருத்தத்தோடு ஒன்றை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஒரு திரைப்படத்தை திரையிடுவதாக இருந்தால் பிள்ளை இந்த வீட்டு சாமத்திய வீட்டு சொன்ன போல வீடு வீடாக அடிச்சு நாளைக்கு இந்த படம் போடுறது வாங்க கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் எப்பொழுதும் சொல்லுறதை இப்பொழுதும் உங்களுடைய ஊடகம் வாயிலாக சொல்கிறேன். நான் இந்திய கலைகளுக்கோ கலைஞர்களுக்கும் எதிரானவன் இல்லை. ஆனால்
ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே பிள்ளை சொல்லி ஊர்ல இருக்க எல்லா பிள்ளையும் ஊட்டி வளர்த்து விட்டோம். ஆனால் எங்களுடைய திரைத்துறையை பார்த்தால் பெரிய கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆங்காங்கே அவ்வப்போது படங்கள் வருவது இப்படியான ஒரு உந்து சக்தியாக இந்த திரைப்பட விழா போன்ற விழாக்கள் நிச்சயமாக பெற வேண்டும். எங்களுடைய படைப்பாளிகளுக்கு எங்களுடைய அருமையான அற்புதமான நடிகர்கள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு களம் ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த ஊடகம் மூலாக இன்று இந்த நிகழ்ச்சியை நான் கண்டிப்பாக மக்களுக்கு ஒளிபரப்புவேன். எனவே நீங்கள் சொன்னது போல இங்கே எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் கொத்துரொட்டியும் ரோல்ஸும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்காமல், அது மட்டுமில்லாமல் தமிழை நேசிப்பது என்று இல்லாமல் தமிழ் இந்த மாதிரியான தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் திரைப்படங்களையும் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். அது கண்டிப்பாக நடைபெறும். இப்படி உங்களை போல இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் கொண்டு வருவதன் மூலமாக அவர்கள் நிறைய பயன்களை பெறலாம் இல்லையா? நிச்சயமாக பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு உங்களுடைய ஊடகம் ஒரு குறுகிய காலத்தில் அசுரத்தனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான உங்களுடைய இடைவிடாத பணி எது மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கச்சிதமாக அறிந்து கொண்டு உங்களுடைய ஊடகம் வாயிலாக நீங்கள் அதை மக்களுக்கு தெரிவித்து வருகிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய சிறந்த என்றால் 57 ஆண்டுகால ஊடகத்தோடு வாழ்பவன் என்ற வகையிலே 2 வானொலி தொலைக்காட்சி ஜியோம் தொலைக்காட்சி ஜியோம் வானொலி ஆகிய 2 ஊடகங்களை வெற்றிகரமாக நடத்தும் என்ற வகையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ். நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற PS சுதாகரன். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நீங்கள் ஒரு சிறந்த ஒளிபரப்பாளர், அந்த முறையிலே அறிவிப்பாளர், ஒளிபரப்பாளர், பல முகம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமா அது ஒரு 5வது வருடமாக நடைபெற ஒரு விழா. முதலாவது ஆண்டு 5வது ஆண்டு வரை வந்து கொண்டிருக்கிறேன். நாளுக்கு நாள் வந்து ஒரு வருஷம் இதுல கலந்து கொள்கின்ற பார்வையாளர்களும் சரி கலைஞர்களும் சரி அதிகமாகி கொண்டே செல்கிறார்கள். எப்படி ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் குறிப்பாக கனடால வந்து வர்த்தகத்துறை, கலைத்துறை, இப்படி படிப்படியாக வைத்தியத்துறை எல்லா துறைகளிலும் எங்களுடைய மக்கள் அதிகமாக வருகிறார்கள். அதே போன்று ஒரு திரைப்படத்துறை என்பது எங்களுடைய மொழி அடையாளம் கலாச்சாரத்தை சொல்லுகின்ற விளிம்பங்களை சொல்லுகின்ற ஒரு படைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திரைப்படத்துறை வளர்வதற்கும் அதில் இருக்கின்ற கலைஞர்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கும் ஒன்று கூடி அவர்களோடு பேசி பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் இப்படியான திரைப்பட விழா அவசியமானது. அந்த வகையில் இது 5வது வருடமாக இம்முறை நடைபெறுவது சிறப்பாக இருக்கிறது. அதில் நானும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை போன்றவர்களும் அறியாதவர்களும் அடுத்தடுத்த வருடங்களில் இந்த துறைக்கு, அதாவது எப்படி மற்ற துறைகள் எல்லாம் சிறந்து விளங்குகிறதோ அதே போன்று இந்த டொரண்டோவில் இருக்கின்ற தமிழர்களின் இந்த தமிழ் திரைப்பட துறை, அதே நேரத்தில் இந்த திரைப்பட விழா இன்னும் அதிகமான திரைப்படங்கள் வந்து இன்னும் விமர்சையாக நடைபெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது எங்களுடைய இளம் கதாநாயகன் டேனிஷ். கிட்டத்தட்ட இவர் 8 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அதாவது இலங்கை தமிழர். இவர் கனடாவில் இருக்கக்கூடியவர். 8 திரைப்படங்கள் நடித்திருக்கார். இந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ் அதுக்கு வந்திருக்கார். அவருடைய படம் ரிலீஸ் ஆக போது. வணக்கம் தனுஷ், எப்படி இருக்கு? வணக்கம், நல்லா அப்படி. ஓகே, என்ன மாதிரி எவ்வளவு காலமா நடிக்கிறீர்கள்? இப்போ ஒரு 10-12 வருஷம். 12 வருஷமா நடிக்கிறீர்கள். எத்தனை திரைப்படங்கள் சோஃபார் நடிச்சிருக்கிறீர்கள்? இப்ப நாங்க ரிலீஸ் ஆகிற படம் வந்து 8வது படம். அது என்ன படம் இப்ப ரிலீஸ் பண்ண போது? ஆக்வாய் காப்பாய் ஹீரோவா நடிச்சிருக்கீங்களா? இல்ல, வில்லன் ரோல் செஞ்சது. வா, வில்லன். நான் பார்த்தா ஹீரோவா இருக்கு, ஆனா வில்லன் ரோல் நடிச்சிருக்கேன். ஹீரோவா செய்யறது இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வில்லன் ரோல் செஞ்சிருக்கேன். ஒரு நாள் ஹீரோவா தான் இருந்தோம். என்ன மாதிரியான திரைப்படம் இது? எத்தனை நேரம் இந்த திரைப்படம் ஓட இருக்குது? இந்த நீ சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் இது வந்து 95 அதான் 95 மினிட்ஸ் இந்த திரைப்படம். 1 ஹவரோட கொஞ்சம் கூட. சரி. இது வந்து ஒரு கேனடியன் பேஸ்ட் ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட் வந்து. ஓகே. நார்மலா ஃபேமிலியில உள்ள விஷயங்கள் வச்சு ஒரு மதிவாசன் அவர் இயக்கியிருக்கார் இந்த திரைப்படத்தை. வெற்றி, கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய இலங்கையை சார்ந்த இந்த கனடிய மண்ணில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த தமிழ் இளைஞர்கள் கண்டிப்பாக இப்படி நடிப்பு துறையிலே மேலும் வர வேண்டும். கடந்த 10 வருஷமாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இங்கே பிறந்த இந்த பிள்ளைகளுடைய நாட்டங்கள் நடிப்பிலே எவ்வளவு தூரம் இருக்கின்றது? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோவிட்டுக்கு பிறகு வந்து கூட இருக்குன்னா சொல்லணும். கோவிட் முதல் வந்து கொஞ்சம் அவ்வளவு பெரிய ஈடுபாடு இருக்கல. இப்ப இந்த சோசியல் மீடியா, யூடியூப், இந்த டிக்டாக்ன்ற விஷயங்கள் வந்து பாப்புலரா வந்த கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியில கூட வராங்க. ஏன்னா இப்ப டிக்டாக் விஷயங்கள்ல வந்து அவங்க சில அவங்க நடிப்ப விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அவங்கள அறியாம அவங்களுக்கு ஆசை வருது, நாங்களையும் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும். இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சமுதாயம் கூட கண்டிப்பாக நடிக்க தெரிஞ்சவர் வரலாம் இல்லையா?
நடிக்க அணுகலாம், நடிக்கலாம், உங்களை நடிக்க தெரியலாம் இல்லையா? நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எப்படி நீங்கள் இந்த துறைக்கு முதல் உங்களை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்? என்ன முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ரவி வச்சுதான். ரவி வச்சுதான். அவற்றை படத்தெல்லாம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்படியா? நல்ல விஷயம். இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இன்று நடைபெறும் 5வது ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி. ஆமா, இந்த நல்ல ஒரு விஷயம் உண்டு. இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் தாண்டி நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப நாளைய தினம் நடைபெற இருக்கிறது ஒரு கெட் டுகெதர் மாதிரி. அதாவது வந்து ஒரு எல்லாரும் ஒரு ஒன்று கூட மாதிரி. அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரி இது வந்து ஒரு எங்கட துறையில வந்து கன பேர் வந்து கன விஷயமான விஷயங்களை வச்சுட்டு இருக்கணும். ஸ்கிரிப்ட் வச்சிருக்கணும், நடிப்பு திறமையோடு இருக்கணும், டிரெக்ஷன் திறமையோடு இருக்கணும். ஆனா அவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து கதைச்சு மீட் பண்ணி ஒரு டீம் பில்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நான் பாக்குறேன். கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, உங்களுடைய திரைப்படம் ரிலீஸ் பண்ண போது என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நீ மென்மேலும் ஒரு மாபெரும் நடிகனாக வரும் என்பது என்னுடைய கனடிய தமிழன் சார்பிலே வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். What do you think about this event? How do you feel it? It's wonderful, absolutely wonderful. It's wonderful that Santharan started this 5 years ago and this festival has grown. It's wonderful, first and foremost, that the Tamil community, Tamil filmmakers get to tell their story. But as you can see by the people that are here, the filmmakers that are here, it's grown to be very inclusive with other cultures. And I think this is the beauty of Canada, that we can come here, share Everybody can different share perspectives, share arts and culture, and it enriches our community. And this is wonderful to be able to have these different experiences through. You've been working with our Tamil communities such a long time. I mean, as a mayor, you're watching it. I think you visited Sri Lanka too a couple of times. So, how do you think about our Tamil people especially in the Markham? How they grow up, how they grow up, the cultures and things. You know, it's wonderful. As you know, we've done a lot in Markham to support the Tamil community. We've proclaimed January as Tamil Heritage Month, one of the first municipalities to do that. We were the first to proclaim Thai Pongal, to have the celebrations in the city of Markham. And we also have Vanny Street that we dedicated to the Tamil community in a very important location next to a major community center. So, in Markham we're very diverse. We try to showcase each of the cultural communities. And I'll just say I have been very impressed with the Tamil community. And now that the kids of many families have grown up, those kids are contributing to the city of Markham and other communities and strengthening Canada even more.